கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி, கவலையை ஜெபமாக மாற்றுங்கள். நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி கவலை. என்னென்னா, பிள்ளைகளோட படிப்பை பற்றி கவலை, பிள்ளைகளோட திருமண காரியத்தை பற்றி கவலை, குடும்பத்தில் பிரச்சனைகளை பற்றிய கவலை, மற்ற பிரச்சனைகளால் நம்ம ஒவ்வொரு நாளும் மனதில் கவலையோடு இருப்போம். அப்படி கவலையோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடும் ஸ்தோத்திரங்களோடும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனசுக்குள்ளேயே நம்ம கவலைப்படாமல் நம்ம கவலையை ஜெபத்தின் மூலம் யார்கிட்ட தெரியப்படுத்தணுமா? தேவனிடம் தெரியப்படுத்தணும். அப்போ தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும்னா நம்ம ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு எப்படி பதில் தரக்கூடிய வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தா, அடுத்தது 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. அப்பொழுது, அதாவது நம்மளுடைய கவலையை நம்முடைய தேவனிடத்தில் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு நம்ம ஜெபத்தினால் தெரியப்படுத்தினா அதற்கு எப்படி அவர் பதில் தருகிறார்னு பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உண்டாவதாக. சமாதானம் என்பது சாதாரண சமாதானம் நமக்கு தர்றதில் ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு தரக்கூடியவராக இந்த வசனம் சொல்லுது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உள்ள சிந்தனைகளையும் குறித்து உங்களோட இருதயங்களில் நல்ல சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி அந்த 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நம்ம இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையை குறித்தும் கவலைப்படாமல் ஜெபம் செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிவித்தோம்னா ஜெபத்தின் மூலம் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அதுலேயும் நம்முடைய ஜெபம் என்னவோ அதற்கான பதிலை மறவாமல் தரக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஜெபத்தின் மூலம் எல்லோரும் உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் சமூகத்துக்கு தெரிவிக்குமாறு இந்த குறு செய்தியின் மூலம் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன்.